செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட். தி நாசரேத் அகாடமி பள்ளியில் பெற்றோர்களுக்கு நடைபெற்ற அடுப்பில்லா ஆரோக்கிய சமையல் போட்டி. நசரேத் அனெக்ஸ் பள்ளியில் நடைபெற்ற மருத்துவ முகாம் மற்றும் பாரம்பரிய உணவு கண்காட்சி. சுற்றுப்புற தூய்மையை முன்னிட்டு நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பெற்றோர்களுக்கு நடைபெற்ற போட்டி. நசரேத் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் நடைபெற்ற இரத்த தான முகாம். தி நாசரேத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற மாணவ தலைமைத்துவத்திற்கான தேர்தல். உலக மக்கள் தொகை தினத்தை கொண்டாடிய நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. ஆவடி காமராஜ் நகர் தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஓவிய போட்டி. பலதரப்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு சாதனை படைத்த நசரேத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்கள். ஆவடி கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஸ்கிரிப்சர் யூனியன். நசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய ரெட் டே. ஆவடி காமராஜ் நகர் தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட களப்பயணம். இனி விரிவான செய்திகளை காணலாம். நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட். நாசரேத் குழுமத்தின் 50வது பொன்விழாவை முன்னிட்டு நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 14/7/2025 அன்று முதல் 21/7/2025 வரை ஸ்டேட் லெவல் இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட் நடைபெற்றது. இதில் சுமார் 150க்கும் மேற்பட்ட பள்ளிகள் பங்கு பெற்றனர். இப்போட்டியில் ஃபுட்பால், ஹாக்கி, ஹேண்ட்பால், வாலிபால், கொக்கோ, கபடி, பால் பேட்மிண்டன் போன்ற 7 பிரிவின் கீழ் போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் ஒவ்வொரு பள்ளியின் மாணவர்களும் தங்களின் முழு திறனை செலுத்தி தங்களின் பள்ளிக்கு பெருமை தரும் வகையில் சிறப்பாக செயல்பட்டனர். இப்போட்டியில் நமது நாசரேத் பள்ளிகளில் உள்ள மாணவர்களும் சிறப்பாக செயல்பட்டனர். இப்போட்டியில் இறுதி நாள் விழாவாக 21/7/2025 அன்று மாலை கல்லூரியின் வளாகத்தில் அமைந்துள்ள கலையரங்கில் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அதில் நாசரேத் குழுமத்தின் செயலாளர் திரு AN ஹென்றி மாரிஸ் அவர்களின் தலைமையிலும் சிறப்பு விருந்தினர் திரு ராபின் சார்லஸ் ராஜா அவர்களின் தலைமையிலும் சிறப்பாக நடைபெற்றது. ஆவடி காமராஜ் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் ஹாக்கி ஆண்கள் பிரிவில் முதல் பரிசும் பெண்கள் பிரிவில் 4ஆம் பரிசும் பெற்றனர். அதனைத் தொடர்ந்து ஆவடி கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் ஃபுட்பாலில் 4ஆம் பரிசும் பெண்கள் ஹேண்ட்பால் 4ஆம் பரிசும் பெற்றனர். அதனைத் தொடர்ந்து நமது கோவில் பதாகையில் அமைந்துள்ள தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் ஃபுட்பாலில் 3ஆம் பரிசையும் பெற்றனர். பங்கு பெற்ற அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் பங்களிப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. சிறப்பாக செயல்பட்ட நமது நாசரேத் குழுமத்தில் உள்ள அனைத்து உடற்கல்வி ஆசிரியர்களும் கௌரவிக்கப்பட்டனர். இந்த ஸ்டேட் லெவல் இன்டர் ஸ்கூல் போட்டியானது இனிதே இறுதியாக நிறைவு பெற்றது. தி நாசரேத் அகாடமி பள்ளியில் பெற்றோர்களுக்கு நடைபெற்ற அடுப்பில்லா ஆரோக்கிய சமையல் போட்டி. நாசரேத் கல்வி குழுமத்தின் 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு STGயின் குறிக்கோள்களை நிறைவேற்றும் விதமாக கடந்த 2/8/2025 அன்று தி நாசரேத் அகாடமி பள்ளியில் அடுப்பில்லா ஆரோக்கிய சமையல் போட்டி பெற்றோர்களுக்கு நடைபெற்றது. அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கிய உணவுகளை கடத்தும் நோக்கில் நடைபெற்ற இப்போட்டி நாசரேத் குழுமத்தின் செயலாளர் திரு AN ஹென்றி மாரிஸ் அவர்களின் தலைமையிலும் தி நாசரேத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு நாசரேத் குழுமத்தின் PRO திரு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களும் ஹட்சன் ரெசார்ட்டில் மேனேஜர் மற்றும் செஃப்பாக பணிபுரியும் திரு மணிகண்டன் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருந்தனர். ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் 45 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஆரோக்கியமான உணவு வகைகளை சமைத்த முதல் 3 போட்டியாளர்களுக்கு பரிசுகளும் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. அன்று எங்கள் பள்ளி வளாகத்தை அலங்கரித்த பச்சை காய்கறிகள், பழங்கள், தானிய வகைகள், மறந்து போன மிட்டாய் கடை போன்றவை அனைத்தும் எம் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களால் உதவும் கரங்கள் இல்லத்திற்கு மனநிறைவுடன் அளிக்கப்பட்டது. இறுதியாக சிறப்பு விருந்தினர் திரு மணிகண்டன் அவர்கள் போட்டியாளர்களையும் போட்டி நடத்தப்பட்டதின் நோக்கத்தையும் வாழ்த்த நிகழ்ச்சி முடிவு பெற்றது. நசரேத் அனெக்ஸ் பள்ளியில் நடைபெற்ற மருத்துவ முகாம் மற்றும் பாரம்பரிய உணவு கண்காட்சி. நாசரேத் கல்வி குழுமத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டத்தின் நிகழ்வுகளில் ஒன்றாக இலவச மருத்துவ முகாம் 2/8/2025 அன்று காலை 9 மணியளவில் பள்ளியில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இதில் பல்வேறு மருத்துவமனைகளில் இருந்து சிறப்பு மருத்துவர்கள் மற்றும் பரிசோதகர்கள் வருகை புரிந்திருந்தனர். ஜாஃபர் பிசியோதெரபி, CRP டென்டல் கேர், சித்தா பீடியாட்ரிஷியன், தீபம் ஐ ஹாஸ்பிட்டல், டாக்டர் மோகன்ஸ் டயபெட்டிக் ஸ்பெஷாலிட்டி சென்டர், ஜெனரல் சர்ஜன், ENT, காவிரி ஹாஸ்பிட்டல் மற்றும் அரசு மருத்துவமனையில் இருந்து பொது மருத்துவம் சார்பான பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன.
பெரும்பாலான பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைத்து தரப்பட்டனரும் பங்கு பெற்று பயனடைந்தனர். ஒவ்வொரு மருத்துவமனை சார்பிலும் கலந்து கொண்ட மருத்துவர்கள் மற்றும் பரிசோதகர்களுக்கு எம் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினார். மேலும் பெற்றோர்கள் சார்பில் பல்வேறு சத்துக்கள் நிறைந்த இயற்கையான பாரம்பரிய உணவுகள் விற்பனை செய்யப்பட்டது. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பார்வையாளர்கள் என அனைவரும் உணவுப் பொருட்களை உண்டு மகிழ்ந்தனர். 34 வகை தானியங்களை கொண்ட சத்துமாவு கஞ்சி, பால் கொழுக்கட்டை, ரவை பணியாரம், வாழைப்பூ வடை போன்ற அனைத்து உணவுப் பொருட்களும் உடலுக்கு நன்மை பயக்கும் பொருட்களால் ஆன தரமான உணவாக இருந்தது. நாசரேத் கல்வி குழுமத்தின் செயலாளர் திரு ஏஎன் என்ரிமாரிஸ் அவர்கள் வருகை புரிந்து ஒவ்வொரு உணவுப் பொருட்களையும் பற்றி விசாரித்து சுவைத்து மேலும் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்கள் என்று கூறி அனைவரையும் வாழ்த்தி சென்றார். சுற்றுப்புற தூய்மையை முன்னிட்டு நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பெற்றோர்களுக்கு நடைபெற்ற போட்டி. ஆவடி காமராசர் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 2/8/2025 அன்று காலை எம் பள்ளியின் பொன்விழா ஆண்டிற்கு புதுப்பொலிவை தரும் வகையில் சுற்றுப்புறங்களை காத்து சுகாதாரமாக வாழ்வதற்கேற்ற புதுமையான போட்டிகள் சிறப்பாக நடத்தப்பட்டது. இப்போட்டியில் பெற்றோர்கள் மற்றும் தாத்தா பாட்டி கலந்து கொள்ள பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையேற்றார். ஏராளமான பெற்றோர்களும் தாத்தா பாட்டிகளும் ஆர்வத்துடன் இப்போட்டிகளில் பங்கு பெற்றனர். கலந்து கொண்ட அனைவரையும் விண்ணை தொடும் கரகொலியுடன் மாணவ மாணவியரும் ஆசிரியர் பெருமக்களும் வரவேற்றனர். போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து பெற்றோர்கள் மற்றும் தாத்தா பாட்டிகளுக்கு மரக்கன்றுகள் பரிசுகள் வழங்கப்பட்டது. கவிதை, கட்டுரை, ஓவியம், பாடல் போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கு பெற்றனர். இனிமையான நினைவுகளுடன் இயற்கைக்கு ஏற்றம் கொடுக்கும் எழிலான போட்டிகள் நடத்தப்பட்டது என்று அனைவரும் மனதார வாழ்த்தினர். நசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற இரத்த தான முகாம். கடந்த 2/8/2025 அன்று ஆவடி காமராசர் நகரில் அமைந்துள்ள நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் இரத்த தான முகாம் திரு ஏஎன் என்ரிமாரிஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த இரத்த தான முகாம் இந்தியன் வாலண்டரி பிளட் பேங்க் உதவியுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது. திருமதி டாக்டர் தேவி சுகன்யா அவர்களின் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் காலை 9:30 மணியளவில் நமது பள்ளி வளாகத்தை வந்தடைந்தனர். அவர்களை நமது தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபக்குமார் அவர்கள் பூங்கொந்து கொடுத்து வரவேற்றார். துவக்க ஜெபத்தை நமது தலைமை ஆசிரியர் ஏறெடுக்க இரத்த தான முகாம் துவங்கியது. நமது பள்ளியின் PRO திரு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தார். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ரத்தம் வழங்க முன்வந்தனர். அதில் 60க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். இவ்வண்ணமாக முகாம் இனிதே நிறைவடைந்தது. தி நாசரேத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற மாணவ தலைமைத்துவத்திற்கான தேர்தல். கடந்த 1/8/2025 அன்று தி நாசரேத் அகாடமி பள்ளியில் 2025-26 கல்வி ஆண்டிற்கான மாணவ தலைமைத்துவத்திற்கான தேர்தல் நடைபெற்றது. 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தேர்தல் பிரச்சாரம் காலை அசெம்பிளி மற்றும் வகுப்பறைகளில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் தேர்தல் அதிகாரியாகவும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர்கள் தேர்தல் பணி அதிகாரிகளாகவும் செயல்பட்டனர். விறுவிறுப்பாக நடந்த தேர்தலில் 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களும் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் தன்னுடைய வாக்கை தேர்தல் நடைபெற்ற அன்று பதிவு செய்தனர். நடந்து முடிந்த தேர்தலின் முடிவுகள் அடுத்த நாள் காலை அசெம்பிளியில் அறிவிக்கப்பட்டது. 12ஆம் வகுப்பில் பயிலும் கிளிஃப் என்ற மாணவன் எம் பள்ளியின் தலைமை மாணவனாகவும் துணைத் தலைவராக சோனியா என்ற மாணவியும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். விளையாட்டுத் துறையின் தலைமைத்துவத்திற்கு சித்தேஷ் மற்றும் கபிலன் என்ற மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அபிஷேக் மற்றும் தீர்த்தா கலைத்துறை தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து ஜெசன், ஆம்பர், ஜாஸ்பர், கார்னெட் போன்ற ஹவுஸ் கேப்டன்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து தலைவர்களும் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து கடமை ஆற்றுவோம் என்று உறுதிமொழி பூண்டனர். இறுதியாக அனைத்து மாணவ தலைவர்களுக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பூங்கொத்துக்களை கொடுத்து வாழ்த்தினார். உலக மக்கள் தொகை தினத்தை கொண்டாடிய நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. ஆவடி காமராசர் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உலக மக்கள் தொகை தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மக்கள் தொகை பெருக்கம் குறித்த விழிப்புணர்வு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. மக்கள் தொகை பெருக்கத்தால் ஏற்படும் உணவு தட்டுப்பாடுகள், சுற்றுச்சூழல் மாசுபடுதல், ஊட்டச்சத்து குறைபாடுகள், வேலை வாய்ப்பின்மை போன்ற பிரச்சனைகள் சமுதாயத்தை பாதிக்கின்றன என்பவை குறித்து ஆசிரியர்கள்
திருமதி மெர்சி, திருமதி அகிலா, திருமதி வளர்மதி, திருமதி உஷா ஆகியோர் மிக சிறப்பான முறையில் சொற்பொழிவாற்றினர். திருமதி மீரா தேவி மக்கள் தொகை பெருக்கத்தால் நாட்டின் வளர்ச்சி நிலைகள் பாதிக்கப்படும் தன்மை குறித்த தன்னுடைய கவிதையினை வாசித்தார். நிறைவாக பள்ளியின் முதல்வர் நாட்டு வளர்ச்சியை பாதிக்கும் மக்கள் தொகை பெருக்கம் குறித்த தன்னுடைய கருத்துக்களை விழிப்புணர்வு வாசகங்களுடன் எடுத்துரைக்க விழா இனிதே முடிவடைந்தது. ஆவடி காமராஜர் நகர் தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஓவிய போட்டி. ஆவடி காமராஜர் நகர் தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு ஓவிய போட்டி நடைபெற்றது. இப்போட்டியானது ட்ரீம் கலாம் இன்டர்நேஷனல் குழுவினரால் 16/7/2025 அன்று கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு நடைபெற்றது. ஓவிய போட்டியானது இயற்கையை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை முதன்மைப்படுத்தி கேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் அழகிய ஓவிய படங்களுக்கு வண்ணம் தீட்டினர். 3ஆம் முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் மாசுபடிந்த இயற்கை வளத்தை புதுப்பிப்பதற்காக விழிப்புணர்வை ஊட்டும் ஓவிய படங்களை வரைந்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். பலதரப்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு சாதனை படைத்த நசரேத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்கள். எம் நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் பயின்று வரும் 10ஆம் வகுப்பு மாணவன் வி ராகேஷ்குமார் ஸ்பெல்லிங் பி தேர்வில் தேசிய அளவில் வென்று சாதனை படைத்து எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை ஸ்டேட் லெவல் கராத்தே ஓபன் சாம்பியன்ஷிப்பில் கலந்து கொண்ட 8ஆம் வகுப்பு மாணவன் டி மித்ரன் குமார் 2ஆம் இடமும், மேலும் இண்டிவிஜுவல் கட்டாவில் 3ஆம் இடமும், ஓபன் கட்டாவில் கடந்த 8 வருடங்களாகவும் கலந்து கொண்டு தன் திறமையை வெளிப்படுத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவரையும் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து ஊக்குவித்தார். ஆவடி கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஸ்கிரிப்சர் யூனியன். ஆவடி கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தொடர்ந்து 4 நாட்கள் நல்வழி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூடுகை வேத வசனங்களையும் பைபிள் கதைகளையும் கூறி மாணவர்களை நல்வழிப்படுத்த பெரும் உதவியாக இருந்தது. இந்த முகாமில் எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு வேத வசனங்கள் மூலம் நன்மை செய்வதை பற்றிய கருத்துக்களை நடனம் மற்றும் பாடல்கள் மூலம் கற்றுக்கொண்டு ஆடியும் பாடியும் மகிழ்ந்தனர். மேலும் கைபேசியினால் வரும் துன்பங்களை நாடகம் மூலம் கண்டு உணர்ந்தனர். அதனையடுத்து ஆசிரியர்களுக்கும் ஸ்கிரிப்சர் யூனியன் சார்பாக சிறப்பு கூடுகையும் நடைபெற்றது. ஸ்கிரிப்சர் யூனியன் அமைப்பின் தலைவர் திரு செல்லையா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு தேவையான கருத்துக்களை மிக ஆழமாக வேதாகமத்தின் மூலம் எடுத்து கூறினார். பின்னர் மாணவர்களை எப்படி கையாள வேண்டும் என்ற கருத்துக்களையும் எடுத்துரைத்தார். இந்த கூட்டம் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியையும் தேவ ஆசீர்வாதத்தையும் அளித்தது. நசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய ரெட் டே. ஆவடி காமராஜர் நகரில் அமைந்துள்ள எமது நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் கடந்த 1/8/2025 அன்று மிக விமரிசையாக ரெட் டே கொண்டாட்டம் நடைபெற்றது. பள்ளியின் வளாகத்தை தோட்டமாக மாற்றியமைத்தனர் நமது பள்ளி ஆசிரியர்கள். வகுப்பறை முழுவதும் பலூன், பழங்கள் மற்றும் காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மாணவர்கள் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து பார்ப்பவர் கண்களை கவரும் வண்ணமாய் இருந்தது. நமது பள்ளி மழலையர்கள் ஆப்பிள், போஸ்ட் பாக்ஸ், ஸ்ட்ராபெரி போன்ற வேடம் அணிந்து வந்து அவற்றின் நன்மைகள் மற்றும் பயன்களை எடுத்து கூறினர். இரத்த தானம் ஒரு மனிதனின் வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்பதை நம் பள்ளி மழலையர்கள் மிக நேர்த்தியாக எடுத்துரைத்தனர். நமது பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்கள் வகுப்பு வாரியாக சென்று மாணவர்களுடன் உரையாடி சிவப்பு நிறத்தில் உள்ள பழங்கள், காய்கறிகள் மற்றும் அவற்றின் பண்புகளை எடுத்துரைத்தார். இவ்வண்ணமாக ரெட் டே கொண்டாட்டம் மிக சிறப்பாக நிறைவடைந்தது. ஆவடி காமராஜர் நகர் தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட கலப்பயணம். ஆவடி காமராஜர் நகர் தி நாசரேத் அகாடமி மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதற்காக கலப்பயணம் அழைத்து செல்லப்பட்டனர். யூகேஜி முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் ரயில் அருங்காட்சியகத்திற்கு சென்று அங்குள்ள ரயில் பெட்டிகள், பழங்கால ரயில்கள், ரயிலின் நுட்பமான பொருட்கள் ஆகியவற்றை கண்டுகளித்தனர். 4ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் லாட்டி சாக்கோப்பை தயாரிக்கும் நிறுவனத்திற்கு சென்று வந்தனர். இக்கலப்பயணம் மாணவர்களுக்கு புது அனுபவத்தையும் மிகுந்த மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.